இதன் மீது பாலம் கட்டுவது நடக்காத காரியம். நாம் நேரத்தை வீணாக்காமல் உதவி நாட வேண்டும். நம் உதவிக்கு யாரையாவது தேடிச் சென்றால் அதற்குள் நேரம் மற்றும் தேவியின் உயிர் இரண்டையும் இழந்து விடுவோம். அன்னையை காப்பாற்றுவோம் என்று நாங்கள் உறுதிமொழி ஏற்றோம். அந்த உறுதிமொழியை நாங்கள் நிச்சயம் நிறைவேற்றுவோம். அவரின் பெயரில் சக்தி இருக்கிறது. அது பாலத்தை அமைக்கும், நீரை ஆசிரமம் வரை கொண்டு செல்லும், நதியின் நீரோட்டத்தில் தடையை உண்டாக்கிவிடும். சாயம் உள்ளது சந்திரபாபு. நீ சரணடைந்து விடு, அதர்ம பாதையை விட்டுவிடு. வானர அரசர் சுக்ரீவரிடமும் அவர் மகளிடமும் மன்னிப்பு கேள். உன் மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள அவர்கள் இருவரும் தயாராக இருந்தால் இந்த போர் இப்பொழுது இந்த நொடியை முடிவுக்கு வந்துவிடும். யாருக்கு வேண்டும் உன்னுடைய அறிவுரைகள்? உன் மனைவிக்கு என்னென்ன வாக்குறுதிகள் அளித்தாயோ அவை அனைத்தையும் நீ உழைத்தாக வேண்டும் என்று வற்புறுத்தி விட்டார். என் குடும்பத்தினரையும் நன்றாக பார்த்துக் கொள்வேன் என்று வாக்களிக்கிறேன். தங்களுமாக இருப்பேன். இவ்வுலகில் பெண்ணின் விருப்பமின்றி அவளை கைதியாக்குவது, அவளை கடத்துவதை விட பெரிய பாவம் எதுவும் இல்லை. அதனால் எந்த ஒரு பலமும், எந்த சூழ்ச்சியும் உன்னை காப்பாற்றப் போவதில்லை சந்திரபாபு. இன்று அயோத்தி மற்றும் கிஷ்கிந்தையின் ஒவ்வொரு வீரனையும் நான் இங்கே புதைத்து விட்டு செல்வேன். இது ஏதோ அசுர மாயை போல் இருக்கிறதே. முகத்தில் உள்ள அமைதி அதுவே இவர்களை நல்லவர்கள் என்று கூறிவிடுகிறது. வணங்குகிறேன் நதித்தாயே, இந்த முனிவனின் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். பிரம்மனே போற்றி. ஓம் அங்கதா, ஓம் பிரம்மனே போற்றி. அங்கதா போற்றி. ஓம் பிரம்மனே போற்றி. மஞ்சள் மந்தன் ஆரோமன் செல்வன் அங்கதா, அங்கதா. அவர்களை தடுத்து நிறுத்துங்கள். இல்லையே இந்த போர் என்றுமே முடிவடையாது. ஆனால் உனக்கொன்றும் இல்லையே. நலம்தான். இந்த தடுப்பு வெற்றியை தராது. நதியின் நீரோட்டத்தை நிறுத்தினால் அதன் அருகில் இருக்கும் அனைத்து பகுதியும் அழிந்துவிடும். இப்படி தடுக்கவில்லை என்றால் நாங்கள் அம்மாவை எவ்வாறு காப்பாற்றுவது? நீங்கள் எங்களுக்கு உதவி புரிந்தே ஆக வேண்டும். அன்று இலங்கையில் பெருங்கடல் அன்னை வானரர்கள் பாலம் கட்டுவதற்கு ராமருக்கு அருளினார்கள் அல்லவா? என்னால் முடிந்தால் நான் நிச்சயம் உதவி செய்திடுவேன். நீரோட்டத்தை யாராலும் நிறுத்த இயலாது. நீங்களும் அம்மாதானே, உங்களால் தான் உயிர்கள் வாழ்கிறது. ஏன் பூமியில் நீர் இல்லாமல் எதுவும் இல்லையே? இங்கிருந்து வடகிழக்கு திசையில் புனிதமான சரஸ்வதி நதியின் கிளை நதிகள் உள்ளன. அதுவரை அசுரர்களின் சாம்ராஜ்யம் விரிந்திருக்கிறது. இடத்தின் பெயர் திரிலோகபுரி. தங்களின் ஓட்டத்தை அங்கு கொண்டு செல்லுங்கள். ஆனால் என் ஓட்டத்தை எப்படி திருப்ப முடியும்? எங்களுக்காக இதை நீங்கள் செய்யத்தான் வேண்டும். ஒப்புக்கொள்ளுங்கள். தேவி, நீங்கள் உங்கள் கணவரை காப்பாற்றுவதற்காக அதர்மத்தில் ஈடுபட்டுள்ளீர். தங்களின் கணவர் ஒரு பெண்ணுக்கு எதிராக அதர்மம் செய்திருக்கிறார். உங்களை தடுக்கப் போவதில்லை. நானும் மந்திரத்தை உச்சரிப்பேன். தேவி சரஸ்வதி மந்திரம். அந்த மந்திரத்தால் தான் பிரம்ம மந்திரத்தை தடுக்க முடியும். தாயே சரஸ்வதி, தாங்கள் எனக்கு உதவ வேண்டும். தாயே, உடனே வாருங்களேன். இந்த மாயாவிகளை அடித்துச் செல்லுங்கள். இந்த மந்திரத்தை நான் உச்சரிக்க ஆரம்பிப்பதற்கு முன்னால் இங்கிருக்கும் காய்ந்த நதிகள் பொங்கி எழுந்து தங்கள் சந்திரபாகுவை அடித்துச் செல்வதற்கு முன்னால்
நிறுத்துங்கள். நான் மரணமல்ல, பிரபு ராமரின் திருக்கரங்களால் முக்தி கிடைக்கும். இருந்தும் கூட நடைபெறமாகத்தான் வாழ்வான் தங்கள் கணவன். சரஸ்வதி தேவியிடமே உதவி செய்ய வேண்டும் என கேட்கிறேன். தாய் சரஸ்வதியே போற்றி, நான் தங்களை இங்கு அழைக்கின்றேன். ஓம் சரஸ்வதியே போற்றி.